ஷாபான் என்று சொல்றது ஒரு சிறந்த ஒரு மாதம். அது ஏனைய மாதங்களை போல ஒரு மாதம் தான். விசேடமான அமல்கள் இருக்குதான்னு கேட்டால் அமல்கள் விசேடமான அமல்கள் என்று இல்லை. ஆனால் நபி அவங்க செய்யக்கூடிய அமலை கூட்டி செஞ்சுக்கிறாங்க. அதை பத்தி நாங்க போன வாரம் வீடியோல பார்த்தீங்க. ஆனால் எங்கட மக்கள் இதுலயும் இன்னும் அதிகமான நபி அவர்கள் கூட செய்யாத அமல்களை செஞ்சு கொண்டு இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை கூட்ட போறோம், இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அமல்கள் விசேடம் என்பதாக நினைச்சு கொண்டு நபி அவர்கள் செய்யாத விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதமாகுது. அதுலயும் விசேஷம் தான் இப்ப நாங்க எதிர்வாரம் முன்னோக்கக்கூடிய ஷாபானினுடைய 15வது இரவு. ஷாபானுடைய 15வது இரவு என்று சொல்றது அதிகமான உலமாக்களுடைய கருத்து, அதுவும் ஏனைய மாதங்கள்ல ஏனைய இரவு போலத்தான். இப்ப லைலத்துல் கதிர் இரவு என்று சொல்லுவோம் ரமலான் மாதத்துல, இதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இந்த லைலத்துல் கதிர் இரவு என்று சொல்றது ஒரு மிகவும் விசேஷம். அந்த விசேஷத்தை பத்தி அதிகமான ஹதீஸ்கள் வந்திருக்குது, குர்ஆன் இறக்கப்பட்டிருக்குது, 1000 மாதங்களோட சிறந்தது, தெட்ட தெளிவான சரியான ஹதீஸ்கள் வந்திருக்குது. குர்ஆன்லையும் அல்லாஹ் தஆலா இதை பத்தி சொல்லியிருக்கிறார். இது ஓகே, எக்ஸெப்டபிள். ஆனால் இந்த ஷாபானுடைய விஷயமாக, ஷாபானுடைய விஷயம், அதுவும் அதனுடைய நடுப்பகுதியுடைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயத்தை எடுத்துட்டு பார்த்தோம் என்ற உலமாக்கள் இடத்துல கருத்து வேற்றுமை, அதுவும் அதிகமான உலமாக்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னென்றால், ஷாபானினுடைய நடு 15வது இரவு இருக்குது. இந்த இரவில் வரக்கூடிய அதிகமான ஹதீஸ்கள், ஏன் மொத்த ஹதீஸ்கள் சொல்றாங்க இது வைஃப், வைஃப்ல அவாஃப், மிகவும் பலவீனமான ஹதீஸ்கள். இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க மௌது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களும் இருக்குது, இட்டுக்கட்டப்பட்டதாக ஹதீஸும் இருக்குது. ஆனால் இன்னும் சில உலமாக்கள் இல்ல, இதனை சஹி, இதனை அமல் செய்ய முடியும் என்ற கருத்து வேற்றுமை மீக்குது. இப்ப உதாரணத்துக்கு திர்மிதியினுடைய ஷரஹ், அதனுடைய வரைவிலக்கணம் செய்த உலமாக்கள் ஒருவர் தான் முபாரக் ஃபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவனுடைய கருத்தின் பிரகாரம் இவங்க சொல்றாங்க, இதுல வரக்கூடிய அதாவது ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு சம்பந்தமாக வரக்கூடிய சில ஹதீஸ்கள் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சஹீஹான ஹதீஸ்கள் தான் என்று சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா பாவம் மன்னிக்கிற விஷயமா வரக்கூடிய ஹதீஸ்கள் என்ற விஷயங்கள், அதில் பகல்ல நோன்பு பிடிக்கிறதாய்க்கட்டும், இரவுல நின்று வணங்குறதாய்க்கட்டும், இந்த விஷயங்கள் இது சஹீ என்றதுக்கு அவங்க சில விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. இது எப்படி இருந்தாலும் அப்ப இந்த இரவினுடைய விஷயத்துல நாங்க பார்த்தோம் என்றா அதிகமான இமாமார்கள் சொல்றாங்க இது லைஃபானது, இது மௌதுவானது, இட்டுக்கட்டப்பட்ட பொய் ஹதீஸ்கள் என்று சொல்றாங்க. இன்னும் சில உலமாக்கள் சொன்னா இல்ல, இதுல சஹீஹான ஹதீஸ்களும் இருக்குது என்ற கருத்தை வைக்கிறாங்க. ஆனா நல்லா விளங்கிக்கோங்க ஒரே ஒரு விஷயம், நான் இன்றைக்கு அதுல எது சஹீ எது வைஃப், அப்ப செய்யக்கூடாதா செய்யறையா என்ற விஷயத்தை பத்தி பேசல. நாங்க இந்த இரவு அடைகிறோம், இந்த இரவு அடையக்கூடிய நேரத்துல விசேஷம் அந்த இரவுக்கு மட்டும் அமல்களை நாங்க செய்யணுமான்னு கேட்டா இல்ல, தேவையில்லை. இதுதான் என்னுடைய பார்வையில விளங்கக்கூடியது. வளமையா ஒருவர் இரவுகள் நின்று வணங்குறாரு, பகல்ல நோன்பு பிடிக்கக்கூடியவரா இருந்தா அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவும் ஷாபானுடைய 15வது இரவு என்று சொல்றது அது ஐயாமுல் பீல் நாட்களுடைய இரவுகள். ஐயாமுல் பீல் என்றால் வெள்ளை நாட்கள், சந்திரன் பூர்த்தியாக இருக்கக்கூடிய நாட்கள், பிற 13, 14, 15. சோ இந்த 3 நாள்ல நபி அவங்க நோன்பு பிடிக்கிறது சுன்னத். இவர்களுக்கு வளமையாக நோன்புகள் பிடிக்கலுமோ பிடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ இந்த ஐயாமுல் பீல்ல, அவர் அந்த நாள்ல நோன்பு பிடிப்பார். அந்த நாள் சும்மசரன் திங்களோ வியாழக்கிழமையோ ஆகுதுண்டா, எவர் திங்கள் வியாழ நோன்பு பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குதோ அவர் அந்த நாள் நோன்பு பிடிப்பார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவருடைய வளமையான அமல், அவர் அதனை விசேஷமா செய்யல. அதே போல யாருக்காவது இரவுல நின்று வணங்குற இது, அதாவது அமல் செய்யக்கூடிய, நின்று வணங்குறாரு, தொழுகிறாரு, ஜிக்ர் செய்யறாரு, குர்ஆன்களோட கூடிய இந்த பழக்கங்கள் வளமையாக்கக்கூடிய ஒருவர் அந்த இரவையும் அப்படியே செஞ்சுட்டு போறாரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல எந்த ஒரு கருத்து வேற்றுமையும் இல்லை. இது இவர் வளமையா செய்யக்கூடியது, இதுல எந்த ஒரு குற்றமும் இல்லை. ஆனால் இதுக்காக வேண்டி புரோகிராம்கள் செஞ்சு கொண்டு அந்த இரவை மட்டும் விசேஷம் அமல் செய்யறதுக்காக வேண்டி எந்த அளவுக்குண்டா லைலத்துல் கத்ர் இரவுன்னு சொல்லப்படுவது அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்படிப்பட்ட லைலத்துல் கத்ர் இரவு கூட இந்த நாள் தான் என்று யாருக்காவது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல வரக்கூடிய நேரத்துல நடைபெற்ற அந்த பிரச்சனையின் காரணமாக நபியாவும் கூட மறந்துட்டாங்க. எனவே உலமாக்கள் நீங்கள் இரவுடைய நபி அவங்க சொன்னாங்க, நீங்க இந்த லைலத்துல் கத்ரை
கடைசி 10 ஒற்றை படையில தேடிக்கோங்க என்பதாக ஹதீஸ்கள் வந்தது. எனவே அது 21 ஆயிக்கலாம், 23 ஆயிக்கலாம், 25 ஆயிக்கலாம், 27 ஆயிக்கலாம், 29 ஆயிக்கலாம். ஆனால் எந்த அளவுக்குன்னா எங்கட மக்கள் 27வது இரவை பொதுவா விசேஷமா அந்த ப்ரோக்ராம் வச்சு அந்த இரவு மட்டும் அமல் செய்வாங்க. இதை கூட ஒரு மக்கள் பிதாத் செய்திருக்காங்க. 27 இரவு மட்டும், 27 இரவு தான் என்றதுக்குரிய ஹதீஸ்கள் வந்தீங்க. ஆனால் அதை விட தெளிவாக இன்னும் ஹதீஸ்கள் வந்தீங்க, ஒற்றை படைகள்ல தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு கிடைக்கும் என்பதாக வந்திருக்குது. எனவே அந்த 27 மட்டும் ஸ்பெஷல் பண்ணி அதுல தௌபாண்ட் ஏற்பாடு பண்ணி கொண்டு தஸ்பீ தொழுகை என்றோ அல்லது வேற இபாதத்களை கொண்டோ சிறப்பு அதை கூட சிறப்பு படுத்துறது அதை கூட உலமாக்கள் பிதத்துன்னு சொல்றாங்க. அப்படி கூடிய நேரத்துல இந்த ஷாபானுடைய 15வது இரவை விசேஷப்படுத்திக் கொண்டு அதில் விசேஷமான பயான் நிகழ்ச்சிகளை வச்சுக்கொண்டு அதில் விசேஷமான அமல்களை வச்சுக்கொண்டு அது விசேஷமான இன்னும் இதர செயல்களை வச்சுக்கொண்டு அதனை விசேஷப்படுத்துறது இது தேவை கெட்ட எந்த அளவுக்குன்னா பிதற்கு உட்படக்கூடிய விடயமாக இருக்குதுன்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். நான் சொல்லல யாரெல்லாம் அமல்கள் வளமையா செய்யறாங்களோ அவங்க செய்யக்கூடிய அமல் பிரச்சனை, அவங்க வளமையா செய்யக்கூடியவங்க. அவங்களுக்கு அது லைலத்துல் கத்ர் இரவாய்ந்தாலும் ஒன்று தான், சும்ம நாள் ஆயுதா ஒன்று தான், ஷாபானுடைய 15வது இரவாய்ந்தாலும் ஒன்று தான், எந்த இரவாய்ந்தாலும் ஒன்று தான் என்றது அது அவங்களோட கருத்து. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க எல்லாமே செய்வாங்க. அப்படியான ஒரு பிரச்சனை இல்லை. எல்லா வெள்ளை நாட்களிலும் ஐயாமல் வீதையும் நோம்பு பிடிக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு இந்த ஷாபானுடைய 15 விசேஷம் இல்லை. அதையும் நோம்பு பிடிக்கணும், அதுலயும் நோம்பு பிடிப்பாங்க. அவங்களுக்கு அதுவும் விசேஷம் என்று இல்லை. ஆனால் அதனை நாங்க பராத் இரவு, அந்த இரவில் அல்லாஹ் தஆலா மக்களினுடைய பாவங்களை மன்னித்து புதிய பட்டோலைகள் எழுதுகின்றான் என்ற வரக்கூடிய விஷயங்கள் ஆயிக்கட்டும், அல்லது எங்கட மக்கள் சொல்லுவாங்க அந்த ஆண்டு ரொட்டிகளை சுட்டு அதுல வாழைப்பழத்தை வச்சு அப்படி கொடுத்தா அந்த வாழைப்பழம் கியாமத்தினால குடையாக மாறி வரும் என்று வரக்கூடிய இப்படியான ஹதீஸ்கள் வருவது. எங்கட மக்கள் இப்படி செய்யறாங்க. இதுவரை எல்லாமே ஆதாரம் இல்லை, எந்த ஒரு சோர்ஸும் இல்லாது, எந்த ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படையும் இல்லாத ஹதீஸ்கள் என்றதை நாங்க விளங்கிக்கொள்வோம். எனவே இஸ்லாம் என்றது லேசானது, எங்களுக்கு லேசானதை சொல்லி தந்தீங்க, நாங்க லேசானதை செஞ்சு கொண்டு போகணும். ஒருத்தருக்கு நோம்பு பிடிக்க ஆசைச்சுண்டா அவர் வளமையா பிடிக்கிறவரா இருந்தா அதுக்கு முந்தி 2-3 நோம்போட சேர்த்து பிடிக்கட்டும். 13, 14, 15 சேர்த்தே பிடிக்கணும். 15வது பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கு அவருடைய கடுமையான நோம்புகள் மிஸ் ஆகுதுச்சா பிடிக்கட்டும். ஆனால் அந்த பராத்துடைய இரவு, இந்த பராத்துடைய நோம்பு நாங்க பிடிக்கணும் என்று நோம்பு அந்த நீயத்தோட பிடிக்காமிக்கிறது நல்ல, அந்த நீயத்தோட பிடிக்காமிக்கிறது நல்லது. ஆனால் இணைய பொறுத்தவரையில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்க விளங்கிக் கொள்ளணும். இதில் வரக்கூடிய ஹதீஸ்கள், இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள், அதனை இமாமார்கள் பலகீனமான மௌதுவான ஹதீஸ்கள் என்று சொல்லியிருந்தாலும் இப்னு மாஜா வரக்கூடிய அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு ஹதீஸ் ஒன்று. இந்த ஹதீஸ எந்த அளவுக்கு என்றாக்க இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு கூட சஹீஹ் என்பதாக சொல்றாங்க. ஏனென்றால் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு என்றவங்க ஹதீஸ் கலையில மிகவும் தேர்ச்சி பெற்றவங்க. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ சஹீஹ் என்று சொன்னால் அது நிச்சயமா சஹீஹ் ஆகிறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கும். அதே போல அவங்க ஒரு ஹதீஸ லைஃப் என்று சொல்லிட்டாங்க என்றால் அது எந்த ஒரு எப்படி முயற்சி செஞ்சு பார்த்தாலும் அது என்னாவது ஒரு பலவீனம் ஒன்று ஈக்கத்தான் போகுது. இதற்காக வேண்டி அவங்க அதிகமான கிதாப்கள் இந்த ஹதீஸ்கள் எடுத்து சஹீஹ் என்ற ஒரு கிதாப்களை போடுறாங்க, ஜாமி சஹீஹுல் ஜாமி என்ற அமைப்புல. அதே போல லஈஃப் சில்சிலத்துல் லஈஃபா என்று சொல்லி லஈஃப் என்ற அமைப்புல வேற ஹதீஸ்களை கூறுவ செய்வாங்க. சில மெயின் கிதாப்கள் இருந்து அவங்க அதை 2ஆ பிரிப்பாங்க. இதெல்லாம் சஹீஹ், இந்த கிதாப்ல வரக்கூடிய இதெல்லாம் லஈஃப் என்று பிரிப்பாங்க. அப்படிப்பட்ட இமாம், அந்த இமாம் கூட இந்த ஹதீஸுடைய விஷயத்துல சஹீஹான ஹதீஸ் என்றதாக இந்த ஹதீஸ் சொல்றாங்க. ஏண்ட பார்வையில் என்ன என்றால், நாங்கள் அந்த இரவுல விசேஷமான முறையில நின்று வணங்கி விசேஷமான முறையில அமல்கள் செய்து இந்த ஹதீஸ், இந்த இன்பங்க சொல்லக்கூடிய இந்த சஹீஹ் என்ற ஹதீஸை மட்டும் ஒருத்தர் அமல் செய்யலாட்டி அவருடைய நின்று வணங்குறதுல ஆயிக்கட்டும், ஜகாத் கொடுக்கறது, சதகாக்கள் கொடுக்கறதுல ஆயிக்கட்டும், ஜிகர் செய்யறதுல ஆகட்டும் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்றதை விளங்கிக்கணும். அந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஹதீஸ். இந்த ஹதீஸ ஒவ்வொருத்தரும் இந்த ஹதீஸ் அமல் செய்ய பார்க்கணும். அது என்னன்றதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அதனுடைய இம்பார்ட்டன்ஸையே நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். காரணம் என்னென்றால் விளங்கணும். இப்படியான ஒரு ஹதீஸ் இருக்குது அந்த இரவை பத்தி நாங்க அதை விட்டுட்டு மத்த எல்லாம் செய்யறோம். ஆனா அதுல வீக்கெண்டால் உங்களோட அமல் அந்த ஹதீஸை தாண்டி அதுக்கு மேல போயிட்டு அமல் கபூல் ஆகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்றதை விளங்கிக்கணும். ஒருத்தர் இரவு முழுக்க நின்று வணங்குகிறார் அந்த ஆண்டு, அதுல வரக்கூடிய ஹதீஸ்கள் சை என்று வைங்களேன், இரவு முழுக்க நின்று வணங்கினால் இந்த நன்மைகள் கிடைக்கும்,
அல்லது அந்த அண்டு பகல்ல நோன்பு பிடிக்கிறதுனால இந்த நன்மைகள் கிடைக்கும் என்று வரக்கூடிய ஹதீஸ்களை சை என்று வச்சு ஒருவர் அந்த அண்டு, அதாவது ஷாபானினுடைய 15வது இரவு 15வது நாள் நோன்புடன் அந்த அன்று இரவை இபாதத் செய்த கழித்தாலும் அவரு இப்ப நான் சொல்லக்கூடிய அபூ மூஸல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை அவர் அமல் செய்யவில்லை என்றால் அவருடைய அமல் அந்த ஹதீஸை தாண்டி மேல போகாது. இவர் என்ன அமல் செய்தாலும் சரி. அது என்ன ஹதீஸ் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யத்லஉல்லாஹு இலா ஹல்கிஹி ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான். ஷாபானினுடைய 15வது இரவு வந்து விட்டால் அல்லாஹ் தஆலா வெளியாகின்றான், அவனுடைய அரிசில் இருந்து வெளியாகின்றான். வெளியாகி எந்த அளவுக்கு என்றால் எங்களினுடைய முதலாவது வானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை வந்து அல்லாஹ் தஆலா அடைந்து ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி இல்லா லிமுஷ்ரிகின் அவ் முஷாஹினின். அல்லாஹ் தஆலா அனைவர்களுடைய பாவத்தையும் மன்னிக்கிறான். அந்த இரவு அல்லாஹ் தஆலா அனைவர்களினுடைய பாவத்தை மன்னிக்கின்றான், 2 பேர்களை தவிர. 2 பேர்களை தவிர. அதுல ஒருத்தர் முஷ்ரிக், அதாவது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர். அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய நேரத்துல டக்குன்னு எங்கட புத்தி எங்க போகும்? அது வந்து அடுத்த வீட்டுல கூடிய சுந்தரலிங்கம் அல்லது ராமலிங்கம் என்று அவர் தானே கடவுளுக்கு இணை வச்சுக்கொண்டு சிலை வணங்குறாரு. இந்த பக்கம் யாராவது ஒரு பண்டாரையோ யாராவது சுமதிபாலையோ சிங்களோத்தர், அல்லது அந்த பக்கம் மிக்கக்கூடிய செபஸ்டியன் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்டியன் அவங்க தான் இணை வைக்கிறாங்க. நல்ல நீங்க இணை என்று கூடிய நேரத்துல இந்த இடத்துல இணை என்று சொல்றது வெறுமனே இந்த காஃபிர் வைக்கக்கூடிய இணை இல்ல, முஸ்லிம்கள் எங்கனையும் அவுலியாக்கள் என்றோ நாதாக்கள் என்றோ அல்லாவுக்கு சரிசமமாக வைக்கிறாங்களே, அல்லா இடத்துல கேட்கக்கூடிய விடயத்தை இடையில ஒத்தரை போட்டு கோஆர்டினேட்டராக ஆக்கி கேட்கிறாங்களே, இவங்களும் இந்த திஸ்குள்ள அடக்கப்படுவான் விளங்க. எனவே முஷ்ரிக்குடைய துவாவை பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். 2வது முஷாஹின். முஷாஹின் என்று சொல்றது யார் என்றால், உள்ளத்தில் புறாமை குரோதங்கள் வைத்து தன்னுடைய சகோதரனுக்கு கோபத்துடன் எதிராக நடக்கிறாரே, இவர்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் என்பதாக, இது தபரானி இப்னு மாஜால வந்திக்கூடிய ஹதீஸ். இதனை அல்பானி இமாம் சஹீஹ் என்கிறார். அதனால தான் இந்த ஹதீஸை மட்டும் எடுத்து இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸை வச்சு இதனை லைஃப் பண்ணக்கூடிய கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இதன் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் என்றதுனால இதை தெளிவுபடுத்துறேன். இந்த ஹதீஸை சஹீஹ் என்று நாங்க எடுத்து இந்த ஹதீஸை அமல் செய்யாம இரவு முழுக்க நின்று வரதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னிடையில் என்ன சொல்லப்படுது? முஷ்ரிக்க சரி நாங்க வச்சிருவோம் காஃபிர் தான் என்று. முஷாஹின் என்று சொல்ற உள்ளத்துல மத்தவனை பத்தி பொறாம, மத்தவனை பத்தி கோபம், மத்தவனோட எதிரியாகி மத்தவன் இல்லாம போய்த்திரணும், அவன் நாசமா போய்த்திரணும் நினைக்கிறது இருக்குது. இப்படியான தன்மை ஆரதிக்குது. இப்படியான பாவத்தை அல்லாஹ் தஆலா இந்த இரவை மன்னிக்க மாட்டான். சோ நான் இப்படியான ஒரு தன்மை நினைச்சு கொண்டு நின்று வணங்குறேன். இன்றைக்கு அதிகமான பேர் என்ன நினைக்கிறேன், இப்ப நான் ஒருத்தருக்கு வேலை எடுத்து கொடுக்குறேன். வேலை எடுத்து கொடுத்தா என்ன நினைப்பாங்கன்றா, இவரு நல்லா ஐக்கணும். என்ன நல்லா இருந்தா என்ன சொல்லுவாரு, ஆனா அவரால் தான் நல்லா ஐக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனால் திடீரென்று பார்த்தா இவருடைய பொசிஷன் என்னைய விட அப்படியே வசந்து கொண்டு போகுது. இப்ப என்ன நடக்கும்? இவர்கிட்ட காதால மூக்கால வயிறால வயிறு பத்துற அந்த புகை பத்தக்கூடிய அந்த இது வந்து ஸ்மோக் என்ன நடக்கும்? காதால மூக்கால எல்லாம் வெளியாக தொடங்கும். இன்றைக்கு அதிகமான பேருடைய நினைப்பு என்னண்டாக்கா, எங்களையால ஒருத்தர் நல்லா இருக்கணும், ஆனா எங்களைய விட நல்லா இருந்துடக்கூடாது. அப்படித்தான் இன்றைய நினைக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து முஷாஹின்குள்ள சேரக்கூடியது. நான் ஒருத்தருக்கு வேலை எடுத்து கொடுத்து ஒருத்தர் நல்ல நிலைமையில ஈக்கிறார் என்று சொன்னால் சந்தோஷம். ஆனா அவர் என்னைய விட நல்லா இருந்துட்டாருன்னா அண்ணா புகை போக தொடங்கிடும். இதெல்லாம் அந்த முஷாஹின் என்றதுக்குள்ள சேரக்கூடியதாய்க்கு. எனவே இப்படியான தன்மையை உள்ளுக்க வச்சுக்கொண்டு ஒருத்தர் வைத்து கொண்டு இரவு முழுக்க நின்று வணங்கினார் என்றால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் நின்று வணங்கிட்டாரு, ஆனா இந்த ஹதீஸ் அமல் செய்யல. எனவே அவர்கிட்ட இந்த ஹதீஸை தாண்டி அவருடைய அமல் போறது இல்லை. அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னிக்க போறது இல்லை. அதனால உள்ளத்தை நாங்க விளங்கிக் கொள்ளணும். இந்த மிக முக்கியமான விஷயம் தான் இந்த ஹதீஸை வச்சு அந்த இரவுல நீங்க நின்று வணங்குறீங்களோ இல்லையோ, அதனுடைய பகல்ல நோன்பு பிடிக்கிறீங்களோ இல்லையோ, அது சம்பந்தமான வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் என்றவங்க நோன்பு பிடிக்கிறாங்களா இல்ல என்றவங்க நோன்பு பிடிக்காம வைக்கிறாங்களா, அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வைப்போம். எதை எப்படி வச்சாலும் அவரை இரவு நின்று வணங்கி கொண்டு உள்ளத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கொண்டு தொழுந்து கொண்டு நினைக்கிறாரு, என்னோட அடுத்த வீட்டுக்காரன் ஒரு நல்ல ஒரு வாகனத்தை எடுத்துட்டான்,
அவன் வாகனம் இல்லாம போயதும் போறவல்ல அவன் ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படி என்ற ஒரு நீயத்தோட அவன் நிற்கிறான் என்றே பார்க்கிறோம். இன்றைக்கு நடக்குது. என்னைய விட நல்லா இருக்கிறான். நான் இவனுக்கு நான் போட்ட பிச்சை இன்னைக்கு இவன் இப்படி ஈந்தவன் எப்படி ஈந்தவன், இவனுக்கு இன்றைக்கு நான் போட்ட பிச்சை இன்றைக்கு ஒரு லெவல்ல வாராரு. ஆனா என்னையே இன்றைக்கு ஓவர்டேக் பண்ணிட்டு போறாரா. என்னையால நல்ல ஐக்கணும், ஆனா என்னைய விட நல்ல ஐக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க. இப்படி வார உள்ளத்துல வரக்கூடிய நேரத்துல என்ன நடந்துரும், இவர் ஒட்டுவாந்த முஷாஹின் என்ற லிஸ்ட்ல சேர்ந்துருவாரு. எனவே சங்கைக்குரிய விளங்கிக்கோங்க, நான் இந்த இரவு 15வது இரவு சம்பந்தமான விஷயம் பார்த்ததில் அதில் சஹி என்றும் வைஃப் என்றும் மௌது என்றும் 2 விதமாக கருத்துக்களை எடுத்து பார்த்து அது எல்லாத்தையும் ஒரு அப்படியே கசக்கி புளிஞ்சு எடுத்து பார்த்தால் கடைசி முடிவு இந்த அதிர்ஷ்டம் நிக்குது. நீங்க அந்த ரொட்டி சுட்டு கொடுத்தாலும் வாழைப்பழத்தை வச்சு கொடுத்தாலும் பால் காய்ச்சி கொடுத்தாலும் இரவு முழுவதும் நின்று வணங்கினாலும் அதுல பெரிய பெரிய சாப்பாடுகளை போட்டாலும் சதக்காக்களை கொடுத்தாலும் இந்த 2 தன்மை உங்களுக்குள்ள அடங்கிருச்சேன்டா நீங்க செஞ்ச எல்லாமே அவ்வளவும் மண்ணை கீழே வைத்திரும் என்றது விளங்குங்க. முதலாவது அல்லாவுக்கு இணை வைக்கிறது காஃபிர் என்று மட்டும் நினைக்கூடாது. நாங்க இன்றைக்கு ஒரு அவுலியாவுக்கு ஒரு நாதா என்ற பெயர்லோ ஒரு யாராவது ஷேக் என்ற பெயர்லோ அல்லாவுக்கும் எங்களுக்கும் இடையில எப்படி காஃபிர்கள் கடவுளுக்கும் அவர்கள பூசாரி என்ற ஒருத்தர் நிர்வகிக்கிறாங்களோ அதே போல எங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில கோஆர்டினேட்டரா இவர் தான். ஏன்னா நாங்க எங்கட அந்தஸ்துக்கு அல்லா கிட்ட உடனே பேசல. இந்த ஷேக் அவங்க ஒரு அவுலியா, அவங்க அல்லா கிட்ட எடுத்து தருவாங்க. வழியே நீங்க எங்களுக்கு கொஞ்சம் அல்லா கிட்ட இதை பத்தி பேசி என்ன பிள்ளைக்கு நல்ல வேலையை இது குழுந்தி கொடுத்தா உங்களோட தர்காக்கு அதை கொண்டாந்து தருவோம் இதை கொண்டாந்து தருவோம் ஆலையா பூலையாண்டு சொல்லி கொண்டு இருந்தா அது ஒட்டுவா ஷிருக்ல சேரும். ஏன்னா இப்படியான அவங்களோட பாவமும் இதுல மன்னிக்கப்படாது இந்த இரவுல. அதே போல 2வது விஷயம் தான் இவங்க உள்ளத்துல அவங்க பொறாமை குரோதங்கள். எனவே பொறாமை குரோதம் என்றது நான் சுருக்கமாவே தெளிவா சொல்லிட்டேன். உங்களுக்கு சுருக்கமா சொன்னாலும் தெளிவா சொல்லிட்டேன். யாரு மத்தவங்க இல்லாம போகணும்னு நினைக்கிறாங்களோ, யாரு மத்தவங்க முன்னேறதை பார்த்து இவர்களுக்கு வயிறறிச்சல் வருவதோ இவங்க எல்லாம் அது வெறுமனே அடித்தடி என்றது மட்டும் செய்யறாது. எனவே இந்த லிஸ்ட்ல என்னோட குடும்பத்துடைய விஷயமாய்க்கும், என்னோட மனைவியோட விஷயமாய்க்கட்டும், என்னோட குழந்தைகளோட விஷயமாய்க்கட்டும் எல்லாம் சேரும். மூத்தவங்க தான் இளையவங்களோட பேசணும் என்றும் இல்ல, மனைவி தான் கணவனோட பேசணும் இல்ல. கணவன் மனைவி பிரச்சனை என்றால் கணவன் பேசி மனைவியோட பேசுறது அதை தாழ்ந்து போறதும் இல்ல. பெரியவங்க அந்த சிறியவங்க டிமாண்ட் காட்டி கொண்டிருக்கிறதுனால பெரியவங்க பேசி பேசு, சிறியவங்க தான் பெரியவங்கள்ட்ட பேசணும், பெரியவங்க பேசணும் அப்படி அது இல்லாம பேசிட வேண்டியதும் இல்லை. யார் 1வது சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் தான் பொறாமையை விட்டு நீங்குவார்ன்னு நபி அவங்க சொல்லிட்டாங்க. எனவே நாங்க எங்கட இந்த இரவு வரக்கூடிய நேரத்துல நான் அந்த வெறுமனை இஷாவை தொழுந்துட்டு வளமையா தொழக்கூடிய சுண்ண தொழுந்துட்டு மித்திர தொழுந்துட்டு போய் தூங்குறேனா உள்ளம் சாயமாயிடுச்சுண்டா அல்லாஹ் தாலா அந்த மன்னிக்கப்பட்ட கூட்டியில எங்களை ஆக்கிடுவான். நான் அந்த இஷாவை தொழுந்துட்டு சுண்ணத்தை தொழுந்துட்டு இரவு முழுக்க நின்று நோம்ப பிடிக்கும் வரைக்கும் சாருடைய நேரவனுக்கு இபாதத்தை செஞ்சுட்டு நோம்பை பிடித்தாலும் நோம்பு பிடிச்சு கொண்டு நினைக்கிறேன் அடுத்த வீட்டுக்காரன் நல்லா இருக்க கூடாது, என்னைய எதிரியா நடக்கக்கூடியவன் நாசமா போய்க்கிறோம் நினைச்சா அவரு இந்த மகஃபிரத்துடைய கூட்டத்துல இந்த அல்லாஹ் தாலா நடு வானத்துக்கு இறங்கி அதாவது 1வது வானத்துக்கு இறங்கி மன்னிப்பை கொடுக்கின்றானே அந்த கூட்டத்துல சேர மாட்டான் என்றதை விளங்கி இந்த இரவை நாங்க விசேஷமான இபாத்களை கொண்டோ விசேஷமான அமல்களை கொண்டு அமல் செய்வதை விட உள்ளத்துல இருக்கக்கூடிய பொறாமைகள் வஞ்சவங்கள் மற்றவங்க எல்லாம் போன்ற தன்மைகள் கோபங்கள் அனைத்தையும் ஒதுக்கிட்டு சண்டை பிரச்சனைகள் யாரோடையாவது இருந்தால் அவங்கள்ட்ட போய்த்து மன்னிப்பு கேட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அவர்களோட ஒன்று சேர்ந்து அது பெரியவங்களாக்கணும் சிறியவங்களாக்கட்டும் என்ன என்று யோசிக்காம அவங்களோட நாங்க ஒன்று சேரதிக்குது. இது இந்த இரவுல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிட், மிகப்பெரிய லாபத்துக்கு ஒரு காரணமாக ஆகிரும் என்றதை விளங்குவோம். எனவே இந்த இரவை நாங்கள் விசேஷமாக அமல் செய்யறதோ விசேஷமாக நாங்கள் கண்ணியப்படுத்துறதோ அதுல எந்த ஒரு நன்மையும் கிடையாது. நாங்கள் எங்களுடைய தவறுகளை உணர்ந்து நாங்கள் மற்றவர்களுக்கு என்ன தவறுகள் நடந்து அதனை மன்னிப்பு கேட்டு அவருடைய ஹக்குகள் இருந்து அதனை குடித்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதில் தான் இந்த சரியான வெற்றியை சரியான பிரயோசனத்தை சரியான பெனிஃபிட்டை அடையலாம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்வோம்.